ஹலோ விவர்ஸ், தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் கைகோர்த்து இருக்கக்கூடிய நிலையில் 2026 தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கையில் சரிபாதியில் பாஜக போட்டியிட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக கூட்டணியில் பாஜக அடிப்படையில் தொகுதி பங்கீடு பெற்றால் கூட்டணி ஆட்சி நிச்சயம் என்றும், அண்மையில் பாஜக பெற்ற ஓட்டு சதவீத அடிப்படையில் தொகுதி பங்கீடு தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எழுதியுள்ள கடிதத்தில், மதுரையில் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், வரக்கூடிய 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் தேஜே கூட்டணி ஆட்சி அமையும் என்றார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட வேண்டுமானால் சமீபத்தில் பாஜக பெற்றுள்ள ஓட்டு சதவீதம் அடிப்படையில் தொகுதி பங்கீடு அமைய வேண்டும். கடந்த 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு 19.4% ஓட்டுகள் கிடைத்தன. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 11.4% ஓட்டுகள் பெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 4வது இடத்திற்கு சென்றது. 2வது இடத்தை பாஜக கைப்பற்றியது. எனவே அதிமுக கூட்டணியில் பாஜக பலத்தினுடைய அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை பெற்றால் கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயம். அதாவது 2 சட்டசபை தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டால் ஒரு சட்டசபை தொகுதியில் பாஜக போட்டியிட வேண்டும். அதிமுக போட்டியிடும் தொகுதிகளினுடைய எண்ணிக்கையில் சரிபாதியை பாஜக கேட்டு பெற வேண்டும். அப்படி செய்தால்தான் 2029 ஆண்டு லோக்சபா தேர்தலில் 30 தொகுதிகளில் தேஜே கூட்டணி வெற்றி பெற வழிகள் ஏற்படும் என்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற ஒரு அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.